அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்காக ஒரு டங் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லா, ழா, லா இதெல்லாம் நாம் நாக்கில் பிறழாமல் தடுமாற்றம் இல்லாமல் எப்படி உச்சரிப்பது? யா, ரா, லா, வா, ழா, லா. இந்த ழாங்கிறது சிறப்பு ழகரம். இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்ல நாம ஒரு சென்டென்ஸா ஒரு வாக்கியமா சொல்றோம். அந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப குழந்தைகள் சொல்லி பார்த்தா எந்தெந்த இடத்துல எந்த லா அழகா வருது அப்படின்னு உச்சரிக்க வரும். சரி, சொல்லுவோமா? அள்ளியானவள் வேகமாக துள்ளி குதித்தாள். அள்ளியானவள் வேகமாக துள்ளி குதித்தாள். இங்கே முதல்ல வர்றது என்னலா? மேல் நோக்குலா. இரண்டாவது பொது லகரம். இது இரண்டும் இங்க வந்தாச்சு. இப்ப அடுத்தது வாழைப்பழத்தோல் வழுக்கி விழுந்தான். சிறுவன் வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்தான். இந்த ரெண்டு இடத்துல வர்றது சிறப்பு ழகரம். இத நம்ம எப்படி எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கலாம்? 3 வகை இருக்கு இல்லையா? வல்லினம், மெல்லினம், இடையினம். இத அடுத்த பகுதியில பார்க்கலாம். அல்லி வேகமாக ஓடி துள்ளி குதித்தாள். வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்தான். சிறுவன் வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்தான். சொல்லி பாருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.